ஹாய் ஸ்டூடெண்ட் கிளாஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேன் ரெகுலேட்டர் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சுவிட்ச் போர்டில் இருக்கிற சுவிட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எப்படி ஃபேன் ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுடன் கூட வந்து உங்களை சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபேனோட மெயின் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிடலாம். ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா 0 பாயிண்டில் இருக்குது, அதாவது ஆஃப் கண்டிஷனில். இதை வந்துட்டு 1-2 ஸ்பீடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஃபேன் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்பீடில் வந்துட்டு ரெகுலேட்டர் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து 3ஆவது ஸ்பீட் 4ஆவது ஸ்பீட்லாம் வச்சு பார்க்கலாம். இப்போது ஃபேன் ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போயும் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆகலை. இந்த பாயிண்ட்டும் பார்த்தா வந்து ரெகுலேட்டரில் ஃபால்ட் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆவது பாயிண்ட் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து 5ஆவது பாயிண்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, மற்ற பாயிண்ட் எல்லாமே ஒர்க் ஆகலை. அதில் இருக்கிற ரெசிஸ்டர் வந்து ஃபால்ட் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை வந்து நம்ம இந்த ரெகுலேட்டர் வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பழைய ரெகுலேட்டர் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ரெகுலேட்டர் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த சுவிட்ச் போர்டில் சில மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்குண்ட ஃபேனுக்கு உண்டான மெயின் சுவிட்ச் இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரெகுலேட்டர் வந்து பழைய ரெகுலேட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா சாக்கெட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற ரெகுலேட்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா ரேஞ்சில் வந்து கிடைக்குது. நம்ம வாங்கியிருக்கிற ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ டைப்பு. இதில் வந்து 2 விதமான டைப்பில் வந்து கிடைக்குது. ஸ்க்ரூ டைப்பு, அதுக்கப்புறம் ப்ரெஸ் டைப், 2 டைப் கிடைக்குது. நம்ம சுவிட்ச் போர்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ டைப் இருந்ததால் நம்ம வந்து ஸ்க்ரூ டைப் வந்து தேர்வு பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் உங்களோட சுவிட்ச் போர்டு வந்து ப்ரெஸ் டைப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரெஸ் டைப் ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த புது ரெகுலேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சுவிட்ச் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு உண்டான மெயின் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து சாக்கெட் கொடுத்துருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்சு. அந்த சுவிட்சிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா சாக்கெட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிற சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இண்டிகேட்டர் லைட்டுக்கு உண்டான கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ஷனில் என்ன மாற்றம் செய்ய போகிறோம்னா பவர் இண்டிகேட்டர் லைட்டுக்கு உண்டான கனெக்ஷன் வந்து டைரக்ட் பண்ணிட்டோம். அது பக்கத்தில் சுவிட்சை வந்துட்டு சாக்கெட்டுக்கு உண்டான ஆன் ஆஃப் சுவிட்சாகவும் பயன்படுத்த போகிறோம். ஏற்கனவே வந்து சாக்கெட்டுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சாக இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த இடத்துல ஃபேன் ரெகுலேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கனெக்ஷனில் பவரை வந்து செக் பண்ணிடலாம். பவர் பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வரல. இப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பவர் வந்துட்டு அடுத்த சுவிட்சில் அவுட்புட் வந்துருச்சு. இந்த பவர் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஒயர் வழியாக உங்களுக்கு வந்து ரெகுலேட்டருக்கு வந்து போகுது. இந்த ரெகுலேட்டர்லேருந்து ரெகுலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயர் வழியாக உங்களுக்கு வந்து ஃபேனுக்கு வந்து இன்புட்டாக போகும். நம்ம இந்த கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் புதுசாக வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே சாக்கெட்டுக்கு உண்டான ஃபேஸ் லைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே இருக்கிற சுவிட்சில் இருந்து கீழே இருக்கிற சாக்கெட் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் லைனை வந்துட்டு நம்ம அந்த சுவிட்சில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற சுவிட்சுக்கு வந்து நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லைனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே நம்ம கனெக்ஷன் தர போகிறோம். ஏற்கனவே மேலே இருக்கிற சுவிட்சில் கொடுத்துருக்கிற சாக்கெட்டுக்கு உண்டான கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த க்ரீன் கலர் ஒயரை வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற சுவிட்சில் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுவிட்சில் இருக்கிற கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒயரை வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயரை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சுவிட்சில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர் லைட்டுக்கு உண்டான ஃபேஸ் லைனை வந்துட்டு ஃபேஸ் லைனோட கனெக்ட் பண்ணிடலாம். அந்த ஃபேஸ் லைன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுவிட்சில் மேல் பக்கத்தில் இருக்குது. இதோட இந்த இண்டிகேட்டர் லைனை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிடுங்க. இந்த கனெக்ஷனை கொடுத்துட்டு கனெக்ஷனை ஒரு முறை வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு இதே பாருங்கள். ஃபேஸ் லைனு இந்த ஃபேஸ் லைன் சுவிட்ச் மேல் பக்கத்தில் போகுது. அதுலேருந்து வந்து இண்டிகேட்டர் போகுது. சுவிட்ச் ஆன் பண்ணால் அதுலேருந்து சாக்கெட்டுக்கு வந்து ஃபேஸ் லைன் போகுது. இப்போ வந்து நியூட்ரல் பாயிண்ட்டை வந்து செக் பண்ணிடலாம். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா சாக்கெட்டில் இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் மேல் பக்கத்தில் வந்து நியூட்ரல் பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து டைரெக்டாக வர நியூட்ரல் பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நியூட்ரல் லைனும் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ கனெக்ஷனை மாற்றினதுனால இந்த சுவிட்ச் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும், டாப் சைட்லேயும் பாட்டம் சைட்லேயும். அந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் மூலிமா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சுவிட்சை வந்து பக்கத்தில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தவன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து இந்த ரெகுலேட்டருக்கு
அளவோடு இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரு சைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்னதாக இருந்தது, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெகுலேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் வந்து கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது. பொருத்தமாக இருக்கிறதுனால ஓகே, ஓரளவுக்கு வச்சு உள்ளே நுழைச்சிட்டு நம்ம டைட் பண்ணிடுவோம். ஓகே, பக்காவாக பொருந்திருக்கு. இப்போ வந்து அதுக்கு உண்டான ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூவை போட்டு நம்ம ரெகுலேட்டர் வந்து போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேக் சைடில் பாருங்கள் ஸ்க்ரூ இருக்குது. இதில் வந்து இந்த நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிடுவோம். பாட்டமில் அதே மாதிரி நெட் போட்டு டைட் பண்ணிடலாம். புது ரெகுலேட்டர் வந்து நம்ம போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பழைய கனெக்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து கட்டிங் பிளேயர் மூலயமா வந்து சுவிட்சிலேருந்து போகிற ரெகுலேட்டருக்கு போகிற கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்லேருந்து ஃபேனுக்கு போகிற கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயரில் இருக்கிற ஸ்லீவ்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து விசிபிள் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த 2 ஒயரில் ரைட் சைடில் இருக்கிற ரெட் ஒயரை வந்துட்டு நம்ம வந்து ரெகுலேட்டருக்கு போகிற கனெக்ஷனும், லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளூ ஒயரை வந்துட்டு ஃபேனுக்கு போகிற கனெக்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ரெட் ஒயரை வந்துட்டு ரெகுலேட்டரோட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபேஸ் லைன் வந்துட்டு ரெகுலேட்டருக்கு போகும். நம்ம ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டேப்பிங் பண்ணிடலாம். இந்த ஒயருக்கு வந்துட்டு டேப்பிங் பண்ணி முடிச்சு கட் பண்ணிடலாம். ஒரு கனெக்ஷன் முடிஞ்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு போகிற ஒன்று கனெக்ஷன். இந்த ப்ளூ ஒயரை வந்துட்டு ரெகுலேட்டர்லேருந்து வர ஒயரோடு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலேட்டர் ஆகிட்டு வந்து ஃபேனுக்கு வந்துட்டு கனெக்ஷன் போவோம். இந்த ஒயரை நல்லா டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி முடிஞ்ச உடனே நம்ம வந்து டேப்பும் அடிச்சிடலாம். டேப் ஒரு நல்லா அடிச்சிடுங்க, அப்போ தான் ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகாமல் இருக்கும். இப்போ டேப் அடித்து முடிச்சாச்சு. இப்போ 2 கனெக்ஷன் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ கனெக்ஷன் ஒரு முறை செக் பண்ணிடலாம். பவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுவிட்சுக்கு வரும். இது ஆன் பண்ண உடனே வந்துட்டு ரெகுலேட்டருக்கு போகும் அந்த பவர் இந்த ஒயர் வழியாக. இப்போ ரெகுலேட் ஆன பவர் வந்துட்டு இந்த ஒயர் வழியாக வந்துட்டு ஃபேனுக்கு போவோம். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற இப்போ கனெக்ஷன், புது கனெக்ஷன். இப்போ வந்துட்டு மெயினை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பவர் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. மெயின் சுவிட்சுக்கு இந்த பாயிண்டில் வராது, ஏன்னா சுவிட்ச் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைட்டிங் கனெக்ஷன். இந்த லைட்டுக்கு உண்டான ஃபேஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த ஃபேஸ் எல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு. இது நம்ம புதுசாக கொடுத்துருக்குற கனெக்ஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கரெக்டாக இருக்குது. இது இண்டிகேட்டருக்கு உண்டான ஃபேஸ் லைனு. இப்போ வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்துட்டு இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் சுவிட்ச் வழியாக வெளியே வரும். இந்த பவர் வந்துட்டு இப்போது ரெகுலேட்டருக்கு போவோம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் போயிட்டு லைட்டிங் எல்லாம் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு உண்டான கனெக்ஷன். இப்போ பாருங்கள் லைட் ஆன் ஆயிடுச்சு. இது ஆன் பண்ணுறோம், இதுவும் லைட் ஆன் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன் சுவிட்ச் ஆல்ரெடி ஆனில் இருக்குது. இந்த ரெகுலேட்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0 பாயிண்டில் இருக்குது. அதனால் வந்துட்டு ஃபேன் வந்து ரன் ஆகலை. காட்டுறோம் பாருங்கள். ஃபேன் வந்து இப்போ ரன் ஆகலை. இப்போ வந்து ரெகுலேட்டர் பாயிண்ட்டை வந்துட்டு 1 ஸ்பீட், 2nd ஸ்பீட், ரெண்டாவது ஸ்பீடில் வைக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபேன் பாருங்கள் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததாக ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்க்கலாம். இப்போ வந்து ரெகுலேட்டரை பயன்படுத்தி நாம் 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் வச்சு பார்க்கலாம். இப்போது நான் 4th பாயிண்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபேன் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பீடு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கனெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபேன் வந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த ரெகுலேட்டர் வந்து நம்ம சக்ஸஸாக வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ ஃபேனும் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த சுவிட்ச் போர்டை வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி ஏற்கனவே இருந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம கழட்டின ஸ்க்ரூவெல்லாம் போட்டு இப்போது டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பழைய ரெகுலேட்டர் வந்து டம்மி ஆயிடுச்சு. இப்போது இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு வந்து மெயின் சுவிட்சாக இருக்குது. இது வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து புதுசாக போட்ட ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் வந்து ஃபேனை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஃபேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. இவ்வளோ தான் இந்த ஃபேன் கனெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.